அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இப்போ விஜயராஜன் அவர்கள் நமது நம்பியாறு அமைப்பின் தலைவர், திசையன் விளை சுற்றுவட்டார விவசாயிகள் சங்கத்தினுடைய உறுப்பினராகவும் இருக்கிறாங்க. இவங்க திசையன் விளை பகுதியில் நம்பியாறு வடிநில பகுதியினுடைய கடைமடை பகுதியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த நதிநீர் இணைப்பு கால்வாய் பற்றி உள்ள தகவல்களை அவங்களுடைய அனுபவங்கள் அந்த களத்தில் இறங்கி அதிகாரிகளோடு இணைந்து அரசாங்கத்தோடு இணைந்து நிறைய அந்த களத்தில் பணியாற்றியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அனுபவம் இந்த இணைப்பு கால்வாய் பற்றி நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த தாமிரபரணி கர்மேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டத்தில் உங்களுடைய அனுபவங்கள், அந்த திட்டம் எதுக்காக செயல்படுத்தப்பட்டது, அந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. திசைநிலை பகுதி மலை மறைப்பகுதி, மழை குறைவாக தான் இருக்கும் எங்கள் ஏரியாவில் எப்பவுமே. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் காக்காமுக்கு மாஞ்சோலை அங்கே உள்ள மழை அளவு வச்சுட்டு மொத்தமாக கூடுதல் பெய்யுதுன்னு அதிகாரிகள் சொல்லிடுறாங்க. ஆனால் இயற்கையாக எங்கள் இடத்துல மழைமானி வச்சு பார்த்தா அதில் ஒரு 20% கூட பெய்திருக்காது. அதனால வறட்சி பகுதியாக இருந்ததுனால இந்த வெள்ள நீர் கால் உருவாக்கியிருக்காங்க 2009. உருவாக்கி இது நல்ல திட்டம்தான். நதி நீர் இணைப்பு எங்கள் வறட்சி பகுதிக்கு தண்ணி வந்தால் நல்லது தான். அது ஆட்சி மாறி மாறி செயல்படாமல் அப்படியே போட்டு 15 வருஷம் தாண்டி 19 வருஷத்துட்டு ஆகிட்டு இப்போ தற்சமயம் நிறைவு பெற்றுட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே தண்ணி அங்கேருந்து வெள்ள நீர்லேருந்து கன்னடியங்கள்லேருந்து வரதா பாவநாசம் மணிமுத்தாறு சேர்ற இடத்துல இருந்து அணகையில் ஒரு 2 அடி வைத்து கட்டி வெள்ளாங்குழியிலேருந்து வெளியே தள்ளி இங்கே கால் வெட்டியிருக்காங்க. இப்போ கால் வெட்டினா இதில் என்ன இல்லைன்னா திடியூர்லேருந்து திணையூர்னி டேம் வர 16 கால் இருக்குது, பாய்மான குளத்துக்கு இருக்குது. அதே மாதிரி திடியூர்லேருந்து வெள்ளாங்குழி வர 6 கால் இருக்குது. அது 1வது 2வது ரீச்சுக்கு பாயுது. 3வது 4வது ரீச்சுக்கு திடீர்லேருந்து வரதில் 16 கால் இருக்குது. இப்போ இவ்வளோ கால்லையும் அந்த தண்ணி வரும்போது அவ்வளோ 1வது 2வது ரீச்சு 3வது 4வது ரீச்சுக்கு போயிடுது. அதனால் அங்கே 3200 கனடி தண்ணி இந்த மழை பெய்யத்தில் விட்டா கூட திணையூரின் டேமுக்கு 800 கனடி தான் வருது. இந்த 800 கனடியும் நாங்கள் 3200 6 ஷட்டுக்கு பிரிக்கச்சில் 200 கனடி தான் ஒன்றுக்கு வருது. அதனால் அது தொங்கல் வர சேரல. அதனால் இதில் முதல் குறிக்கோள் என்ன, 3200 கனடி அங்கே உள்ள தண்ணி திணையூரின் டேமுக்கு 3200 வரணும்னா எல்லா சட்டையும் அடைச்சி அதில் கொஞ்சம் சின்ன வேலைகள் நிறையா இருக்குது. மேம்பாலம் ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க, அது சரியாக இல்லாமல் ரயில்வே மேம்பாலம் தண்ணியை செலுத்திக்கிட்டு 3200 வர விடலை. அப்படி எல்லா குறைபாடுகளும் நீக்கி தண்ணி இங்கே கொண்டு வந்து நம்ம திணையூரின் டேமுக்கு இந்த வறட்சி பகுதிக்கு இணைச்சா இது நல்ல திட்டம் தான். இது மக்கள் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் வரவேற்க திட்டம். ஆனால் இது சாதனை பண்ணாமல் ஃபெயிலியர் ஆகி நிற்கி. இப்போ 369 கோடியா 1060 கோடி ரூபா செலவழிச்சாச்சு. என்ன இதை முழு பயனடைகிறதுக்கு நம்ம இதை கொஞ்சம் குறைபாடுகள் நீக்கலைன்னா அந்த திட்டமே வேஸ்ட். இப்போ நம்ம மணிமுத்தாறு பாவநாசத்தில் வெள்ள காலத்தில் தான் வரணும்னு இதை சொல்கிறாங்க. நான் கலெக்டர்கிட்ட போய் பொதுப்பணித்துறை இன்ஜினியர்கிட்ட போய் பார்த்தேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தண்ணியை 100 அடி தேக்கி வச்சுருக்கோம், திடீர்னு பேரிடர் வருது, மேலேருந்து எங்களுக்கு ஆர்டர் போட்டுறாங்க, திறந்து விடுங்காங்க, 30,000 கனடி டகாரன் இறக்கி 90 அடிக்கு வந்துடுது. அப்போ எங்களுக்கு அந்த தண்ணி வரல. பிறகு 10 அடி ஆடுறதுக்குள்ள மழையும் இல்லை, தண்ணி வெள்ளக்காலுக்கு வராது. அதனால இப்போ என்ன கேட்கணும்னா, வெள்ள நீருக்கு பேரிடர் காலத்தில் 100 அடி இருக்கச்சிலே நீங்கள் திறந்து இந்த வெள்ளக்காலுக்கு விட்டுருங்க. அப்போ திடீர்னு மழை வந்தால் இங்கே வந்துடும், உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகிடும். நீங்கள் பேரிடரை திறந்து வெளியே விட்டுட்டீங்கன்னா நாங்கள் காத்திருக்கோங்க. அதனால டேமில் ஒரு 55% மேலே தண்ணியை பேரிடர் நினச்சிட்டு இந்த வெள்ளக்காலுக்கு விடுங்க. 85% வச்சுக்கிடுங்க, மீதியை பேரிடர் நினச்சி வெள்ள காலத்தில் விட்டோன்னா எங்களுக்கு வெள்ளம் வர முடியே ஒரு 10 நாள் வந்துடும். அப்புறம் திடீர்னு வெள்ளம் அது வந்துடும், 20 நாள் இங்கே பாய்மானம் வரும். அதனால கண்டிப்பாக மணிமுத்தாறு பாவநாசத்தில் 85% மேலே இந்த வெள்ள நீர் காலுக்கு ஒரு உரிமை உண்டுன்னு ஒரு ஜியோ வேண்டி தான் இப்போ நாங்கள் கேட்டுக்கிட்டு அதை பற்றி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்தால் தான் இது சாதனை பண்ண இயலும். அல்லாட்டி 800 கனடியை வச்சு இது யானை பசிக்கு சோள பொறி இந்த மாதிரி இந்த திட்டம் அது ஃபெயிலியர் தான். அதனால எல்லாம் இப்போ மற்ற பாய்மானக்காலம் ஷட்டர்லாம் நம்ம அடைக்க சொன்னால் அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜீவோ என்ன இருக்குது, கடமடையிலேருந்து தான் பாய்ச்சி கொண்டு வரணும்னு ஹைகோர்ட்ல ஒரு ஜீவோ இருக்கு, கடமடையிலேருந்து தான் தண்ணி கொண்டு வரணும்னு. அந்த திட்டம் நீங்கள் அவங்களும் ஆமாங்க அங்கே அதிகாரிகள்லாம் இப்போ அதை போட்டு எல்லா சட்டையும் அடைச்சி போலீஸை போட்டு ரெடி பண்ணி ரொம்ப கண்டிப்பாக கொண்டு வந்தால் முடியும். அப்படி இல்லைன்னா 4 வருஷம் 5 வருஷத்துக்கு இருக்கா வெள்ளம் வறட்சியில் தானாக்க பழைய காலத்து மாதிரி அந்த மாதிரி தான் வரணும் மொழிய இந்த 1060 கோடி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அரசு இதுக்கு உரிய எந்த அரசு வந்தாலும் சரி இந்த திட்டத்துக்கு முழுமை அடைகிறதுக்குரிய ஆவணம் செய்து இந்த திட்டத்தை சக்ஸஸாக கொண்டு வரணும்னு நாங்கள் விவசாயிகள் எல்லாரும் ஒரு மனதாக யோசிக்கிறோம். நீங்க இந்த வருஷம் தண்ணி கொடுத்துட்டோம், இங்க கடைசி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ உங்களோட அனுபவத்துல தண்ணி கடைமடை வரைக்கும் வந்துச்சா?
அதே அதிகாரிகிட்ட கேட்டால் 800 கண்ணாடிக்கு உள்ளதான் திணையூரணி டேமுக்கு வந்திருக்கு. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அதிகாரி எல்லாரும். அப்போ நம்ம 3800 ஆமா அல்ல 4/8 32 4 ஒன்று தான் வருது. அப்போ அது நம்ம இங்கே வரவே இல்லை. அது சும்மா அதை சக்ஸஸ் என்ன சொல்ல இயலாது. அதிகாரிகளும் ஒத்துக்கிட்டாங்க 800 தான் உள்ள வந்திருக்கு, மீதியெல்லாம் அங்கே போயிட்டுன்னு. அதனால உள்ள வரல. அது வந்தால் தான் நம்ம சக்ஸஸ் சொல்ல முடியும். அதே இப்ப அதிகாரி நீங்க அங்க வந்து தண்ணி அந்த வெள்ளப்பெருக்கு வந்து கோரையார் தண்ணியும் அந்த சைடு போயிட்டு இருக்கும்போது நீங்க போய் அதை திறக்க போனீங்க இல்லையா? ஆமா அப்ப திறக்க போகும்போது உங்களுக்கு அந்த தண்ணி இந்த பக்கம் வரல, தண்ணி கீழே தான் தாமிரபரணி நோக்கி போச்சுது அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. சோ அங்க என்ன பிரச்சனை இருக்கு, அதுல என்ன சவால் இருக்கு தண்ணி இங்க திருப்பி கொண்டு அதுல வெள்ளாங்குழியில இருந்து ஒரு 500 மீட்டர்ல ரயில்வே பாலம் ஒன்று இருக்கு போட்டிருக்காங்க. இவங்க கால் வெட்டின பிறகு ரயில்வேல பாலம் போட்டிருக்காங்க. அப்ப அவங்க இந்த தரமட்டத்துக்கு மேல ஒரு பீம் ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு 2 அடி உயரத்துல. அந்த பீமை தாண்டி வரணுங்கச்சுல இந்த 2.5 மீட்டர் வந்தா 3200 கண்ணாடி வெளியே வரணும்னு அவங்க எழுதி போட்டு அவுட் போட்டு அந்த பீம் 2 அடி தடுத்தவொன்னா தண்ணி 3200 கண்ணாடி அதில் வரல. அதுலேயே ஒரு 2000 கீழே தான் வருது. இப்போ அதே உடச்சி எடுத்து இந்த காலெல்லாம் இப்போ 2009 தோணுனது. அப்போ அதை தூர் வரணும் எல்லாம். அந்த மழை பெய்து கரையில் ஒரு 40 அடி ஆழத்தில் இருக்கேன்னா மண்ணெல்லாம் முங்கி முங்கி கிடக்கும். அதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்தா தான் நம்ம சாத்தியக்கூறுக்கு யோசிக்கும். அதுல ஷட்டர் வச்சிருக்காங்க இல்லையா, வெள்ளாங்குழியில வச்சிருக்காங்க, காரையார்ல இருந்து 12 ஷட்டர் வச்சிருக்காங்க. சோ அது எப்படி திறக்கிறதுல நிறைய சிரமம் இருக்குது. நீங்க தான் போய் திறந்ததா சொன்னாங்க, ஆளுங்களை கூட்டிட்டு போய் இங்க இருந்து தான் நீங்க திறந்தீங்க. பிடபிள்யூடில இருந்து WRDல இருந்து அவங்க ஒரு ஆளால திறக்க முடியாது ஒரு அவசர காலத்துல அப்படின்னு. சோ அங்க என்ன பிரச்சனை, என்ன செய்தா அது சரியா? அந்த ஷட்டரு 12 ஷட்டர் இருக்கு. அது கஷ்டப்படின ஒரு 7 பேர் 8 பேர் இருந்தால் தான் சுத்தையெல்லாம். லஸ்கர் ஒரு ஆள் தான் இருக்காரு. அப்போ அந்த ஏஐ என்ன செய்றாங்க, திறக்க முடியல. உடனே எங்களுக்கு இங்கே இப்போ இதில் ஃபோனை போட்டு நாங்கள் இங்கே இந்த ட்ரக்கில் ஆலயத்துக்கு போய் 12 ஷட்டரையும் போட்டு கை போட்டு சுற்ற வேண்டியிருக்கு. அதனால அதுக்கு ஒரு மேன் பவர் இல்லாமல் இங்கே மோட்டர் வச்சு தூக்க இறக்குறதுக்கு அதை கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் அது இப்போ டெக்னாலஜி வந்துட்டு அதில் மோட்டரை மாட்டி அதை ஒரு மாற்றி அமைக்கணும். அப்போ தான் லஸ்கர் ஒத்தையில் சுவிட்சை போட்டு அதை இயங்கும். அதுவும் கண்டிப்பாக வைக்கணும். திடீர்ல வந்து அணை உடஞ்சு போச்சு அப்படின்னாங்க. எதனால அது இப்ப சமீபத்துல கட்டின அணைதான், எதனால உடஞ்சிச்சு அந்த மாதிரி? அது 1.5 இன்ச்சு கல்லை போட்டு அந்த வால் கட்டியிருக்காங்க. காங்கிரீட்னா சின்னதாக போடணும். அந்த கல் எல்லாம் சரியான சிமெண்ட் போடாமல் அவ்வளோ அடிச்சு ஓட்ட ஓட்டையாக மரங்கள் இருக்கு. இந்த மரத்தை பிடிங்கிருக்காங்க, ஓட்ட கிலோடி வந்துச்சு. அப்போ கிலோடி தண்ணி வந்தோடனே விறுவிறுன்னு பார்த்து நான் உள்ளே இறங்கி அந்த இறங்கி தண்ணி வரத்துல கம்பு விட்டு பார்த்தா 12 அடி கம்பு பகுதி பள்ளத்தில் கிலோடி பொசுக்கிட்டு வருது. அப்போ அது தரமான கட்டடம் இல்லை. இப்போ அவங்க கோர்ட்டில் யாரோ கேஸ் போட்டதுக்கு ஸ்கின் வால் ஒன்று உள்ள விட்டு போடுறோன்னே 2.25 கோடி ரூபா அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. உள்ள போட்டால் வருது. இப்போ அதனால அது போட்டாலும் நம்ம பச்சையாறு தண்ணி இங்கே இல்லை வந்து முட்டி இங்கே வரோம். இப்போ பச்சையாறு தண்ணி வராத நேரத்தில் என்ன செய்யுது, வெள்ளாங்குழிலேருந்து வர தண்ணி திடீர் டேமில் வந்து பச்சையாறு கால் வழியாக திருப்பி போகுது. பச்சையாறு வர ஆற்றுலோடி போய் அங்கே ஒரு 3 குளம் பாயுது. அப்போ அதெல்லாம் நிறைஞ்சு இந்த மட்டை உயரணும்னா அந்த தண்ணி வந்து அது ஒரு ஸ்டோரேஜ் நிறைய பிடிக்கும். அதனால அந்த பச்சையாருக்கு திரும்பி போகிறதுல ஒரு தடுப்பு சோறு கட்டி இந்த வெள்ளாங்குழிலேருந்து வர தண்ணி பச்சையாறு கரைக்கு அங்கே போகாமல் இப்போ அங்கே இடையில 2 டேம் கட்டிட்டாங்க பச்சையாறில். அதனால அதெல்லாம் நிறைஞ்சு வர்றதுக்கு நல்ல மழை பெய்தாக தான் வரும். அதனால அதில் ஒரு தடுப்பணை கட்டி அங்கே போகாமல் இங்கே ஓவர் ஃபுல்லாகி வர மாதிரி அதுக்கு ஒரு தடுப்பணை ஸ்கின்னு பால் போடச்சில சேர்த்து போடுங்கன்னு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். நீங்க போய் அங்க திறக்கிறதுக்காக போகும்போது முதல் தடவை அந்த தண்ணியை திறந்து விடும்போது கனடியன் கால்வாயில இருந்து தண்ணி வரல, கோரையார் தண்ணியை தான் திருப்பி கஷ்டப்பட்டு கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். அங்க கனடியன் கால்வாயில இருந்து தண்ணி கனடியன் கால்வாயில இருந்து முதல்ல திறக்கல, கோதையார் தண்ணி தான் வந்துட்டு இருக்கு. அப்போ கோதையார் தண்ணி நிறைய வருது. வந்தா 2 நாள்ல நின்றுரும். அங்கே டேம்ல வராம நம்ம காட்டு தண்ணி மாதிரி வரும். அப்போ 2 நாள் நின்னோன்னு பிறகு கனடியன் கால்வாயில கொஞ்சம் திறந்து விட்டு அதை இதை மேனேஜ் பண்ணாங்க. ஆனால் ஒரு 10 நாள் வந்திருக்குன்னா ஒரு 6-7 நாள் கோரையார் தண்ணி தான். அப்புறம் கன்னடியன் கால்வாயில இருந்து கொஞ்சம் திறந்து விட்டு அது ஒரு 2-3 நாள். இப்ப நீங்க நிறைய இடங்கள்ல நீங்க பேசுறத நான் கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி தாமிரபரணி தண்ணிய கொண்டு வர்றோம், ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து நம்ம அந்த அணையில இருந்து உள்ள அளவை தான் எடுத்து அவங்க வந்து கணக்கு பார்த்துருக்குறாங்க, அளவுக்கு அதிகமான தண்ணி இவ்வளவு போகுது அப்படின்னு. ஆனா உண்மையாவே கனடியன் கால்வாய் வர்றது வந்து நீங்க தாமிரபரணியோட கணக்கை எடுக்கக்கூடாது. இந்த நீங்க மேலேயே அந்த அணைக்கட்டு கனடியன் கால்வாய் திரும்புறதுனால அங்க உள்ள நீராதாரமும் அங்க எவ்வளவு மழை பெய்யுதுங்கிறத அளவு எடுக்கணும். அங்க உள்ளதை வச்சுட்டு நம்ம இதை கணக்கு எடுக்க முடியாதுன்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. இல்ல கண்டிப்பா. அது எதனால, அதுல அங்க என்ன பிரச்சனை, நீங்க உங்களோட அனுபவத்துல நீங்க அது என்ன சொல்ல விரும்புறீங்க? பாவநாசமோ மணிமுத்தாரும் சேர்ற இடம் இந்த நம்ம கனடியன் இது. அதை தாண்டின பிறகுதான் தாமிரபரணி தண்ணி இங்க வருது. இப்போ நம்ம ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் தாண்டினாதான் தண்ணின்னா இங்க தண்ணி குறைய வரச்சில அங்க தாண்டாது.
ரெண்டாவது தென்காசி குற்றாலம் தண்ணி வந்து அங்கே தாண்டுது, இங்கே தண்ணி இல்லை இதில். அதனால நம்ம அந்த ஜீவோவெல்லாம் மாற்றி மணிமுத்தாறு பாவநாசத்தில் இவ்வளோ தண்ணி இருந்து வெள்ளைக்காலில் விடணும்னு நமக்கு ஒரு ஜீவோ கொடுக்கணும். சிறுகுண்டம் தாண்டினதான்னா நம்ம ஒரு நாள் இது வாடுறது சாத்தியக்கூடல. அதனால ஜீவோ இதை ஒன்று மாற்றணுமா ரெகுலருக்கு ஒப்படைப்பாங்க. அப்போ ஒப்படைக்கச்சில நம்ம அவங்க ஒரு ஜீவோ போடுறேங்க, அது நமக்கு ஃபேவரபுளாக போட்டு தரணும்னு கேட்டிருக்கோம். இப்போ என்ன ஜீவோ போட்டிருக்காங்க? இப்போ கடமடையிலேருந்து பாயணும், கடமடையிலேருந்து தண்ணி நிரப்பணும்னு ஒரு ஜீவோ அதில் கொடுத்துருக்காங்க. பிறகு கன்னடியன் கால்வாய் இந்த இதில் நல்ல தண்ணி இருந்தால் கன்னடியன் கால்வாயிலையும் கொடுக்கலாம் தண்ணி போட்டிருக்காங்க. ஒரு மருதூர் கால்வாயில இருந்து அந்த சடைநீர் கால்வாய் தண்ணி போய் அது பாய்மானத்துக்கு போயிட்டு இருந்தா இங்கே கொடுக்கலாம் நீ போடுறாங்க. அது அங்கே போகலன்னு இங்கே கொடுக்கக்கூடாது. அங்கே போனால் அப்போ ஆற்றுல நிறைய தண்ணி போகுது, அங்கேயும் போகுதுன்னா இங்கே கொடுக்கலாம். இப்போ தற்சமயம் ஜீவோ நாங்கள் ஒரு 15% மணிமுத்தாறு பாவநாசத்தில் சேருங்க, 85% மேலே உள்ளதை பேரிடர் காலத்தில் சேருங்க. சும்மா எப்பவுமே சேர்க்காண்டாம், பேரிடர் ஆர்டர் படத்தில் எங்களுக்கு விட்டுருங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு மணிமுத்தாறு கால்வாய் இருக்கு இல்லையா, அந்த கால்வாய் உங்க பகுதிக்கு வரலையா? இல்லை, அந்த கால்வாய் எங்கள் பகுதி சுற்றி வருது. அது ஒரு வருஷம் 1 2 ரீச் வரும், அடுத்த வருஷம் 3 4 ரீச் வரும். அந்த கால்வாய்க்கு இந்த வெள்ளைக்காலில் இருந்தே கனெக்ஷன் 60% போயிடும். இப்போ வெள்ளைக்காலில் 3500 கனடி தண்ணி வந்தா 60% 1 2 3 4 ரீச் பாய்மானத்துக்கு ஏற்கனவே போயிடுது. அப்போ அவங்க முதல்ல போனதுனால 40% தண்ணி தான் இங்கே வருது. அதனால அதை அடைச்சி கடமடையிலேருந்து வந்தால் தான் இங்கே வருமோ இல்லையா. இப்போ அங்கேயும் இல்லாமல் இங்கே 2 பேருக்கும் பங்கு வச்சு 2 பேரும் கஷ்டத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த கால்வாய் மூலமா 3200 கண்ணாடி கடைமடை வரைக்கும் இது வரைக்கும் வரலன்றீங்க? வரல, என்ஜினியரும் சொல்றாங்க, ஒருத்தரம் வந்தேன்னு யாரும் சொல்லல, வரலன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க எல்லா அதிகாரியும். இப்ப இந்த நதிநீர் இணைப்பு கால்வாய், இந்த வெள்ள கால்வாய் வந்து இப்ப வந்த திட்டம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட முக்கியமான நீராதாரம் எதுவா இருந்துச்சு? எந்த நதி மூலமா உங்களுக்கு பலன் அடைஞ்சிச்சு? முன்னாடி பழைய காலத்துல இப்ப மக்கள் ஜனத்தொகை பெருகிட்டுங்களா, பழைய காலத்துல எங்க ஊர்ல ஒரு 50 வீடு இருக்குன்னா 4 கிணறு தான் இருக்கும். தோண்டி போட்டு இறச்சி தேவை குறையா இருந்து விவசாயமும் ஒரு 50 ஏக்கர் இருக்கும். இப்போ 1000 ஏக்கர் விவசாயம் வைக்கும். அவ்வளோ ஒரு வீட்டுக்கு வீடு ஒரு போர் போட்டுரும். நம்ம தண்ணியை நிறைய எடுத்து செலவழிக்கும். நம்ம வீட்டில் ரூபாய் எடுத்து செலவழிச்சுட்டு என்ன பிறகு இல்லாம மாதிரி கீழே இருந்த தண்ணி நிலத்தடி நீரை நிறைய எடுத்துட்டோம். இப்போ அதே அளவுக்கு வெளியே இருந்து தண்ணியை கொண்டு ரீச் பண்ணலன்னு வைங்க, உப்பு தண்ணி ஓடி வரும், தண்ணி இல்லாமல் போகும். அந்த பாதிப்பு தான் அதிகம் ஒழிய நம்ம மக்கள் தொகை பெருக்கமோ விவசாயிக்கு நவீன முறையில் விவசாய கூட்டினால தான் நமக்கு தண்ணி ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கும். 4 வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் மழை பெய்யும், தண்ணி வர வேண்டி தான் ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அப்போ முந்தி 4 வருஷத்துக்கு ஒருக்காருன்னா கொஞ்சம் தண்ணி எடுப்போம், தண்ணி ஒரு 4 அடி குறைஞ்சிருக்கோம், அது ஈடு கட்டிடும். இப்போ நம்ம 100 அடி தோண்டி எடுத்துடுறோம், 4 வருஷம் வரவுக்குள்ள அதுக்கு பாதாளத்துக்கு போயிடுது, பஞ்சம் வந்துடுது. அதனால நிலத்தடி நீரை நம்ம எவ்வளோ தண்ணி எடுக்குமோ அதே அளவுக்கு வந்து ரீச் பண்ணி அது சேமிச்சாதான் நம்ம இவ்வளோ மக்கள் வாழலாம். அல்லது இது ஒரு பாலைவனமா தானாக்கே மாறுற சாத்தியக்கூறு. முன்னாடி இந்த கால்வாய்க்கு முன்னாடி உங்களுக்கு எங்க இருந்து தண்ணி வந்துட்டு இருந்தது? இந்த வெள்ள நீர் கால்வாரம் வந்து எங்களுக்கு நம்பியாறுல இருந்து வரும், கர்மேனியாத்து தண்ணி வரும். அப்படி அந்த ரெண்டும் வந்தேன்னா அது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ரீச் ஆகும். அப்போ கொஞ்சம் நிலத்தடி தண்ணூத்தெல்லாம் தானாக்க எங்கள் ஊர்லாம் தானாக்க பெரிய ஓடும். வயல் ஒரு 50 ஹெக்டேர் வயக்காடு எண்ணி புஞ்ச எண்ணி இருக்கு. இப்பவுமே எங்களுக்கு குளங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த புஞ்ச எண்ணி இருந்தால் புஞ்ச தீர்வைக்கு தண்ணி எப்படி வருதுன்னு கேட்டால் தண்ணூற்றுங்க தேரிலோடி கசிஞ்ச தண்ணி வந்து வயல் ஒழிஞ்சிருக்கு அந்த காலத்தில். இப்போ தண்ணி இன்னைக்குமே ரெக்கார்டு இருக்கு. அப்படி தேரிலேருந்து தண்ணி வர காலம்லாம் போய் இப்போ 50 அடி 60 அடி கீழே தண்ணி போனோன்னா இப்போ வறட்சி ரொம்ப வருது. நம்ம மணிமுத்தாறு டேம் கேட்ட முந்தைய அந்த காலத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, திடீர்னு இப்போ டேம் இல்லைன்னு இட்டோடி பெய்த மழைலாம் சடார்னு நோக்கி அங்கே நோக்கி தான் ஓடி வரும். இப்போ தண்ணி சேமிச்சுட்டோன்னு நினைச்சது அந்த தொங்கலுக்கு வரையே இல்லை, குறைய பெய்ய சேமிச்சிடலாம். இப்போ ஒரு பானையை தலையில் தூக்கி வச்சுட்டு மண் பானை தகார்னு கீழே போட்டால் உடஞ்சி கொஞ்சம் தூரம் ஓடும். அப்போ அந்த தூரம் வர படார்னு போயிடும். நம்ம ஒரு நல்லி வச்சு சொட்டு போட்டால் பக்கத்தில் உள்ள ஆளுக்கு தான் இருக்கும், தூரத்தில் உள்ள ஆளுக்கு ஒரு நாளும் போகாது. அதுவே மணிமுத்தாறு அணை கட்டினது தொங்கல்ல ஆளுக்கு பாதிக்கும். அதனால தொங்கல்ல உள்ள ஆளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த வாய்க்காலில் கடமடைக்கு இறைச்சிட்டு கொண்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா பாதிக்கப்படுறது அவங்க தான், பக்கத்தில் உள்ள ஆளுக்கு என்னாலும் கொஞ்சம் இருக்கு. அதனால கடமடையிலேருந்து கொண்டாடணும் தான். இப்போ ஹைகோர்ட்ல ஜீவோவும் இருக்கு, இங்கேயும் அப்படிதான் சொல்றாங்க அதிகாரி. அந்த இதை பார்வை பண்ண இடையில அவ்வளோ ஜாவி அடிச்சு வச்சு திறந்துருக்கு. அதெல்லாம் போலீஸ் போட்டு ரொம்ப நிர்வாக திறமை நிறைய இருந்தால் தான் அதெல்லாம். உங்களுக்கு நீங்க இப்போ நமது நம்பியார் அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறீங்க. நீங்க இந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நம்பியாரை வந்து சீரமைச்சு அதை வரத்து கால்களை சரி பண்ணி அது சார்ந்த குளங்களை எல்லாம் நிறைச்சி அதை சீரமைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க? அதான் நம்பி இப்போ எங்கள் தண்ணி நீர்நிலை எங்களுக்கு பாய்ச்சோன்னே எங்கேயாவது வந்து தண்ணி மலையடி வர இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தான் நம்பியார் வருது. இப்போ ஏதாவது கிளீன் பண்ணால் தண்ணி கொஞ்சம் வந்துடும்ட்டா திருக்குறங்குடியிலேருந்து ஆத்தங்கரப்பள்ளியாசல் வர நம்பியாருன்னு ஒரு அமைப்பை அமைச்சு தலைவராக இருந்து
நீங்கள் விருதுவலம் மேடம் எல்லாரும் ஒரு அமைப்பாக தொண்டுநர்லாம் எல்லாரும் இருந்து அவ்வளோ பிரச்சனையும் பார்த்து ஒருங்கிணைச்சு நம்ம எல்லாரும் ஒருங்கிணைச்சு செய்வோம்னு ரெடி பண்ணி கலெக்டர்கிட்ட பேசி எடுத்து திட்டத்தை செயலாக்கத்துக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டுகிட்டு வாங்கி செய்வோம் எல்லாரும் பங்களிப்பு பண்ணி சேர்ந்து சரி எண்ணி எல்லாம் சப் கலெக்டர்லாம் ஆர்டர் போட்டு நம்ம இத்தனாம் தேதியிலேருந்து கிளினிக் தூர்வாரி கல் போட்டு சர்வே பண்ணிடுவோன்னு எல்லாம் பேசி வச்சு ரெடி ஆக்கிடுவோம். இத்தனை தேதி செய்கிறோன்னா அன்றைக்கி ஒரு 4 மணிக்கு காலைல 6 மணிக்கு வந்து 9 மணிக்கு இது கிளீன் பண்ணி வச்சுருந்து சப் கலெக்டரு அந்த போலீஸு அவங்கெல்லாம் வரேன்னுருந்தாங்க. 3 மணிக்கு ஃபோனை போட்டு இப்படி நம்ம சபாநாயகரை நீங்கள் கூப்பிடலையா, அதனால இது நடத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. என்னை கூப்பிடல, என்னை கன்சல்ட் பண்ணலன்னு என்னை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ பிறகு சபா நிப்பாட்டின உடனே பிறகு கலெக்டர்கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சபாநாயகரை பாருங்கள் லோக்கல் எம்எல்ஏ இருந்தாங்க. சரி நாங்கள் எங்கள் குரூப் போகணும், சபாநாயகர் வீட்டுக்கு போனோம். இப்போ நாங்கள் நீங்கள் எல்லாத்திட்டையும் விவசாயிகிட்ட ரூபா வாங்குறீங்க தகவலை தப்பான தகவல் வருது. அதனால் நான் என் செலவழிக்க நான் எந்த கம்பெனிக்காரர்கிட்ட கிட்டாச்சு அதெல்லாம் விடுவேன். அவங்க இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு மெயின்டைன் பண்ண ஒரு 3 பிரிவாக பிரிவிங்க. இதை ஆத்தங்கர் பள்ளியசிலேருந்து இருக்கிறவங்க வர அந்த ஏரியா காலுக்கு நான் சரின்னாரு. சரின்ட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் போனால் பிறகு அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன இது எவ்வளோ எஸ்டிமேட் இது 10 கோடிக்கு மேலே வருதான் அதிகாரி சொல்கிறாங்க. அதனால என்ன நம்மளாம் தனிப்பட்ட ஆள் செய்ய இயலாது, அதனால அரசாங்கிட்ட நான் வாங்கி என்னன்னு பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. பிறகு 2-3 நாள் அலைஞ்சு என்னன்னு பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. அதனால எங்கள் முயற்சி நாங்கள் சங்கம் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைச்சு எல்லாம் வச்சது அந்த ஃபெயிலியர் ஆகி நம்பியார் கிளீன் பண்ணுறது தடைப்பட்ட அந்த நிலையில நிற்கும். அது சீரமைச்சா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா குளங்களுக்கும் நிறைஞ்சு தண்ணி வர்றதுக்கான சோர்ஸ். நம்ம இப்போ என்ன இப்போ தண்ணி இங்கே எல்லாம் கிளீன் பண்ணனா கொஞ்சம் வந்தாலும் நேரம் ஓடி அங்கே நோக்கி பள்ளத்தை நோக்கி வரோம். இப்போ தடங்களாக இந்த காற்றில் போயிருது இல்லை. இப்போ இடையில புல்லு கில்லு முளைச்சி தடங்களாக காட்டிலோடி போய் காட்டிலோடி நிறையுது. அதனால அது கிளீன் பண்ணால் ஒரு 50% தண்ணி வேகத்தில் வந்து அந்த கடைமுறைக்கு வர்றதுக்கு சாத்தியம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மலைமானி பற்றி ஒரு இடத்துல பேசினதை கேட்டேன். அதாவது எங்கேயோ ஒரு இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க, அதனால அதை வச்சுட்டு நம்ம மழை அளவை கணிக்க முடியாதுன்னு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் எங்களுக்கு வறட்சி பகுதின்னு நாங்கள் மனு கொடுத்தா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 47% அதிக மழை பெய்யுட்டேம்பாங்க. அப்புறம் கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்கோம், இங்கே காக்காமுக்கு மாஞ்சோலை அங்கே உள்ள மழை அளவை வச்சு சொல்கிறீங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு, எங்கே ராதாபுரம் தேசவேலை அங்கே மலைமானி அமைச்சு அங்கே உள்ளதை சொல்லி வறட்சி நிவாரணம் வறட்சிக்கு அதை செய்கிற நிதிகள் எங்களுக்கு வரோம். இங்கே அதனால அதை இல்லாமல் இங்கே மலைமானி அமைங்க இந்த மறை பிரதேசத்துல நீ மனு கொடுத்துருக்கேன். இன்னொன்று தகவல் ஒன்று, நாங்கள் வெள்ள நீர் காலம் நம்பியார் இது அந்த அமைப்புகள்ல இருந்து தண்ணியை நம்ம தடமடைக்க கொண்டு வந்துட்டாலே குடிநீர் பஞ்சம் தீர்ந்துடும். இப்போ குடிநீருக்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் 650 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அந்த அந்த 650 கோடியை நம்ம ஒரு நிலையானது அந்த தண்ணி வாரதுக்கு ஒரு திட்டங்கள் தீட்டி கொண்டு வந்தா அந்தந்த ஊர்ல நிலத்தடி நீர் ரீச் ஆகிரும். எல்லார் வீட்லயுமே தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 குடத்துக்கு 650 கோடி செலவழிக்காத வீட்டில் அவங்க நல்ல தண்ணியாக இருந்தால் அவங்க எத்தனை கூட அவ்வளோ ஒரு நல்ல தண்ணியாக உபயோகிக்கலாம். அதனால அது இப்படி இது என்ன சொல்லன்னு தெரியல, அப்படி வேஸ்ட்டாக 650 கோடியை ஒதுக்கிற ஒரு நிலையான திட்டத்துக்கு செலவழிச்சா பரவாயில்லையோ இல்லையா. 650 கோடி செய்து முடிப்பீங்க, பிறகு அங்கே தண்ணியில் இங்கே தண்ணியில் அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடும். அதனால இப்படி ஒரு வாய்க்கால் வெட்டி குளம் வச்சு தண்ணியில் இங்கே கொண்டு நிலத்தடி ரீச் பண்ணால் இப்படி திட்டங்கள்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தபடி குடிநீர் கண்ணி இப்படி எக்ஸ்ட்ரா ரூபாயை போட்டு அதை வேஸ்ட் பண்ணுறது சும்மா செய்கிறாதுன்னு ஏங்கன்னு. இப்ப சமீபத்துல வந்து தமிழக முதலமைச்சர் இங்க திருநெல்வேலிக்கு வந்திருக்கும் போது இந்த கோரையாருக்கு குறுக்க இன்னொரு அணை ஏதோ 700 கோடியோ 800 கோடிக்கோ கட்ட போறதாட்டு ஒரு அறிவிப்பு செய்துட்டு போனாங்க. சோ அது பத்தி உங்க கருத்து என்ன? அது தேவையா அந்த அணை? நான் ஒரு 3 வருஷமா வெள்ளாங்குழி கோரையாறு பகுதிக்கு போய் பார்த்து தண்ணி எவ்வளோ வருது என்னன்னு 3 வருஷமா அங்கே போயிட்டே இருக்கோம். இப்போ கோரையாறுல என்ன செய்யுது, ஒரு 3 நாள் 4 நாள் வெள்ளம் வருது, சடார் நின்றோம். அங்கே மழை பிடிப்பு பகுதி குறையா இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இருந்தால் தான் வந்துகிட்டே இருக்குமா நிறைய நாள். அங்கே மழை பிடிப்பு பகுதி குறையா இருக்கனால 2 நாள்ல நின்றுது. அதில் இப்போ நீங்கள் அங்கே இவ்வளோ 500 கோடி 700 கோடி கொண்டு அங்கே முடக்கி அந்த தண்ணி அந்த 700 கோடி நம்ம அங்கே செலவழிக்க எல்லாம் ஒருத்தான தண்ணி அங்கே இல்லை இந்த மழை பிடிப்பு பகுதி. அதனால அதை இங்கே வந்து நமக்கு இங்கே வெள்ளக்காலுக்கு விட்டாலே இங்கே கொஞ்சம் வரும். அது அந்த வேஸ்ட்டாக அணைக்கட்டணுங்கிற அங்கே அந்த திட்டம் எங்களுக்கு அது ஒரு சாத்தியக்குறையாக எனக்கு படலை. சும்மா வேஸ்ட்டாக அந்த ரூபாயை அங்கே செலவழிக்கதான் யோசனை. நீங்க உங்களுடைய அந்த நம்பியார் வடிநில பகுதியில ஒரு நிரந்தர தீர்வு வந்து நல்லா அந்த இடம் பழையபடி முன்னாடி காலம் மாதிரி செழிக்கணும் அப்படின்னா என்ன செய்தா அந்த இடம் பழையபடி செழிப்பாகும்? நம்பியாறுல பழைய காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்க முந்தைய 365 நாளும் தண்ணி வந்து நீதான் சொல்றாங்க நம்பியாறுல. ஆனா இப்ப எதுக்கு வரல?
மலைக்கு மேல நம்பியார் உற்பத்தி பண்ற இடத்துல தண்ணி ஏதோ டைவெர்ட் பண்ணி வேற எங்கேயோ போகுதுன்னு ஒரு சரியான ஆதாரம் இல்லை, ஆனா போகுதுங்காங்க. அதனால இங்க வரல, இங்க டைவெர்ட் பண்ணி அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்கன்னு. அதனால நம்ம அங்க போய் பார்த்து ஆய்வு பண்ணி இந்த நம்பியார் மேல நீர்பிடிப்பு பகுதியில இருந்து தண்ணி இங்க வருதான்னு பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, வந்த தண்ணியை கடமடைக்கு போறதுக்கு எல்லாம் அந்த ஆறு அவ்வளோ கிளீன் பண்ணி ஒரு 50% தண்ணி வந்தாலும் டகார்னு 40% தான் கடமடைக்கு வர மாதிரி கிளீன் பண்ணி வச்சா தண்ணி வந்தா நேரம் ஓடி வரும். நம்ம அதை கிளீன் பண்ணலன்னு அது கரைக்கு போய் தேங்கி அங்கே தேங்கிட்டு உங்களுக்கு வரைய மாட்டேங்குது. அதனால மலையிலையும் போய் பார்க்கணும், இந்த காலையும் எல்லாம் ஆறையும் கிளீன் பண்ணி இதை சுத்தப்படுத்தி வழியை கிளீன் பண்ணி வச்சா கடமடைக்கு தண்ணி வர எங்கள் கடமடை விவசாயிகள் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கு. நம்பியாரில் 3200 கனடி முதல்ல வெள்ளாங்குள்ளிருந்து வெளியே வந்தது. திணையூரில் 800 கனடி கீழே தான் வருது. இப்போ நம்ம 1060 கோடி ரூபா இதில் செலவழிச்சிருக்கோம். 20 வருஷமா ஒர்க்கு நடந்திருக்கு. இப்போ மடைக்கு நம்ம அந்த இது பிரிக்கிற தண்ணி திணையூர் இன்னைக்கு 3200 வரணும்னு தான் இந்த திட்டம். ஆனால் 800 தான் வருது. அதனால இந்த 3200 வரைக்கு வழியில என்னென்ன பிரச்சனை என்னென்ன தடை அதெல்லாம் அரசு நிவர்த்தி பண்ணி 3200 கனடி திணையூரின் டேம்ல கொண்டு விட்டாச்சுன்னா இது சக்சஸ். அதை இல்லாம 800 வருது 600 வருதுன்னு சொல்லியிருந்தா இந்த 1060 கோடி ரூபாய் செலவழிச்சது வேஸ்ட்ன்னு நினைக்கிறேன். அதனால அரசு இதை 3200 கனடி திணையூரின் டேமுக்கு வர்றதுக்கு ஆவணம் செய்யணும். இப்போ நீங்க வந்து விவசாய சங்கத்துல இருக்கிறீங்க. இப்போ நீங்க சபாநாயகர் கூட வந்து இந்த நம்பியார் சீரமைப்பு பணி செய்யும் போது நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்கள் செய்வாங்க, அதை நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்க பகுதியில நம்பியார்ல வந்து நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்கள் இருக்குதா? எலெக்ஷன் நடந்ததா? அது எப்படி இயங்கிட்டு இருக்குது? இப்போ நீர்நிலை சங்கங்கள் இருக்கு. அவங்க தான் அந்தந்த ஏரியாவை பார்க்கணும், அவங்களுக்கு ரூபா ஒதுக்குவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ தேசியமலையில ஒரு குளம் இருக்கு. இப்போ எங்களுக்கு குட்டம்னு எங்களுக்கு ஒரு குளம் இல்லை. தேசியமலையில இருக்க குளத்துக்காரங்கிட்ட அந்த விவசாயிகிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 4 பேர் இருக்கு, ஒரு 50,000 ரூபா வருது, அதிகாரிகள் வந்து கையெழுத்தை வாங்கி ஒன்றும் தராம என்கிட்ட கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு போயிட்டாப்ப என்ன அந்த பெருங்குளத்து விவசாயிகள் சொல்றாப்ப அங்க இருக்கு ரூபா ஓட்டு அவங்களே எடுத்துட்டு போயிடுறாங்க, ஒன்றும் வேலையை செய்யல என்னையும் சொல்றாங்க. அப்படி அது ஒரு மிஸ்யூஸ் தான் அந்த ரூபா நடக்க வழிய சேவைக்கு ஒன்றும் நடக்கல. அது எனக்கு தெரிஞ்ச அளவு பெருங்குளத்துல அப்படி நடந்துருக்கு. இப்போ இந்த எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ இலவசம்னு கொடுத்து மக்களுக்கு மனநிலை தாழ்வு மனப்பான்மைக்கே போயிட்டு ஒரு ஆள்கிட்ட நம்ம இலவசம் வாங்கினா தாழ்ந்து தான் நிற்போம், ஓய்ந்து பேச மாட்டோம். அந்த போதையை போட்டு 50% மனநிலை தாழ்ந்துட்டு இலவசத்தை கொடுத்து மீதி 50% தாழ்ந்துட்டு சில ஆட்கள் சரி நம்ம பணம் தானே ரூபாய் வாங்குங்க, நம்ம பணம்னால வாங்கக்கூடாது வாங்கணும்னு நம்ம போயிருது. நம்ம பணம்னா வச்சுட்டு போறோம், அவன் பாவம் செய்த பணம் அவன்கிட்ட இருக்கு, நம்ம அவன் பாவத்தை நம்ம வாங்கி அதை பாவத்தை இருந்தோம் வேண்டாங்கிற மனநிலைக்கு மக்கள் நிறைய வந்துட்டாலே அரசியல்வாதியும் திருந்திடுவான், நல்லது செய்யணுங்கிறவன் வந்துருவாங்க. இப்ப நம்ம ரூபா வாங்கினோன்னா அவன் கொள்ளடிச்சு நம்மகிட்ட தரான், நம்மளும் வாங்கி நம்ம மாட்டுக்கு இருந்தா கொள்ளடிச்சவன் தான் வந்துகிட்டே இருப்பான், நல்லவன் வரமாட்டான். நல்லவன் வரணும்னா பொதுமக்கள் எல்லாரும் எங்களுக்கு ஓட்டுக்கு துட்டு வாங்க மாட்டோம், ரூபா வேண்டான்னு எல்லாரும் சொல்லிட்டோம்னாலே அவன் யோசிச்சிருவான், என்ன மக்கள் வெளிப்படுத்திட்டாங்க நல்லவன் தானாக்கே உள்ள வந்துருவான், நம்ம தானாக்கே நடக்கும். அதனால ரூபாங்கிறது எனக்கு 100க்கு 1000 மடங்கு இது அதிர்ப்தி மனமே இல்லாதது. மக்கள்கிட்ட நான் என்னால அளவு சொல்லத்தான் செய்யறேன், ஒன்றும் நடக்கல. தெரியும் அவங்களா தானாக பட்டு தெரிஞ்சுதான் வரணுமோ என்னவோ தெரியல. ஸோ பொதுவாக வந்து எல்லா அரசு ஆவணங்கள்லையுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2 விதமாக சொல்கிறாங்க. ஒரு திட்டம் வெற்றி அடையலைன்னா ஒன்று வந்து அந்த பகுதி மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல, அல்லது அந்த பகுதி மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இதை வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நிறைய ஆவணங்களில் திட்டங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இதை காரணங்களாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த நம்பியாறு பகுதி மக்கள் பல முயற்சிகள் எடுத்து மக்களும் இணைந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகள் நிறைய எடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் அது வெற்றி அடையலை அப்படிங்கிறது ஒரு நல்ல தலைவர்கள் அந்த பகுதியில் வராதது ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்து நமக்கு ஒரு நல்ல தலைவர்கள் இந்த பகுதியை உண்மையாக ஒரு செழிக்க வைக்கிறதுக்கு வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் வந்து உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம். நன்றி. கண்டிப்பா நாங்களும் விவசாயிகள்லாம் ஒரு நல்ல இப்ப நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், விவசாயிகள் ஒரு நல்ல தலைவரை உண்டு பண்ணோம். சில ஆட்கள் என்ன சொல்லுது, நம்ம விவசாயிகள் யாராவது ஒரு ஆளை விடுவோம், தோக்கோ ஜெயிக்கும், விவசாயிகள் ஒரு ஆளை விட்டுருவோன்னு எங்க இதுல டிஸ்கஷன் நடக்கு. அதனால நம்ம விவசாயிகள் இப்போ ஜெயிக்கலாங்களா ரூபா வாங்கிட்டே இருக்கனால, அதனால நம்ம விவசாயிகள் ஒருங்கிணைத்து விவசாயிகள் நல்ல ஆட்களுக்கு ஓட்டு போடுங்க. இல்லை இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா 4 கட்சியை விட்டுருங்க. 4 வேட்பாளர் எந்த வேட்பாளருக்கு 40% மோசம், எந்த வேட்பாளர் 100% மோசம்னு பார்த்து 40% மோசமான வேட்பாளர் தான் வருவார் எல்லா கட்சியிலையும். அந்த 40% வேட்பாளர் குறைஞ்ச மோசமான வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம்னு நினைக்கிறேன். நன்றி.